Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் மேக் பண்ற vlog தான். சோ நான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் ஆயில் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் யூஸ் பண்ற எண்ணெயில வந்து மூணு இன்கிரிடியன்ட்ஸ் போட்டு தான் காய்ச்சி யூஸ் பண்ணுவேன். அதுல வந்து வெங்காயம், அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் செம்பருத்தி இது மூணுத்தையும் தான் நான் எண்ணெயில போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து செக்கெண்ணெய் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ பியூரான கோகோனட் ஆயில் நீங்க எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் எடுத்ததுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து லைட்டா சூடானா போதும். சூடானதுக்கு அப்புறம் நான் வந்து வெங்காயத்தை 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து நெல்லிக்காவும் வந்து பெருசா இருந்ததுன்னா 3 போதும். இதே இது உங்களோட சின்ன நெல்லிக்காவா இருந்தா 4 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் வந்து செம்பருத்தி ஒரு 4 செம்பருத்தி அது வந்து முழுசா இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஸோ எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து செம்பருத்தியை போடுறேன். ஸோ செம்பருத்தியை போட்டதுக்கு அப்புறம் நெல்லிக்காய் அரைச்சி வச்சிருந்தால ஸோ நெல்லிக்காவை போடுறேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போடுறேன். இதை மூணுத்தையும் போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. வந்து நம்ம ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பாயில் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு இது ரெடி ஆகுறதுக்கு. நீங்க ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். இதுல போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து எசன்ஸ் நல்லா இறங்கணும். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல ஒரு மாதிரி டார்க் கலர்ல ஆகும். அந்த பிளாக் கலர் மாதிரி ஆகும். அது வரை நல்லா வேக வைக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சா வந்து எசன்ஸ் வந்து இறங்காது, கரிஞ்சிடும். ஸோ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது 20 மினிட்ஸ் போல் எனக்கு ஆச்சு. செம்பருத்தி, வெங்காயம், நெல்லிக்காய் இது மூணுமே நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் லாஸும் கம்மியாகும். ஸோ நீங்க ஒரு 2 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஹேர் க்ரோத் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட் தான். ஏதாவது நம்ம புதுசா ட்ரை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 மந்தாவது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்மளுக்கு ரிசல்ட் கொஞ்சமாவது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோரா வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா வச்சு நம்ம மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். நம்ம வந்து ரெகுலரா டெய்லியும் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம இதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணா போதும். அப்புறம் டேண்ட்ரஃபும் கம்மியாகும். மெயினாக வந்து டேண்ட்ரஃப் வரதுக்கு வந்து நம்ம ஹேர் வாஷ் வந்து ஒழுங்காக பண்ணல, அப்புறம் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஹேர் வாஷ் அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு டேண்ட்ரஃப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் வந்து 1 வீக்குக்கு ட்வைஸாவது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து டேண்ட்ரஃப் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹேர் வாஷே பண்ணாமல் டேண்ட்ரஃப் இருக்குன்றதா கண்டிப்பாக அது போகாது. நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ண தான் வந்து டேண்ட்ரஃப் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். எண்ணெய் வந்து ஈவினிங் தான் காய்ச்சி அதனால ஒரு நைட் அப்படியே ஆற விட்டுட்டேன். மறுநாள் காலையில வந்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எண்ணெயை ஊத்திட்டேன். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பூனை வச்சு மேலே நல்லா அழுத்தி விட்டேன். அப்பதான் எண்ணெய் கீழே இறங்குறதுக்காக. ஸோ அழுத்தி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே நான் ஒரு ஈவினிங் வர அப்படியே இதை அப்படியே விட்டுட்டேன். அப்பதான் மேலே உள்ள எண்ணெய்லாம் வந்து கீழே இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஈவினிங் வர. தம்ப்நெயில்ல உள்ள ஹேர் வந்து நான் வந்து ஹேர் கட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ஹேர். இப்போ நான் ஹேர் கட் பண்ணனால எனக்கு வந்து ஹேர் வந்து கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ அது முன்னாடி எடுத்த போட்டோ, அதனால அதை நான் வச்சிருந்தேன். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தலையில தேய்ச்சிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்றதுனால நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை தேய்க்க வேண்டாம். இந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்ணா போதும். இந்த ஆயில் ரெடி பண்றதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.